அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சட்டசபை மரபு மீறி போயிட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் அண்ணா அவர்கள் அவரோட வரமுறை தாண்டி போயிட்டு இருக்காரு. சட்டசபையோட அந்த மரபையே மீறி நடந்துட்டு இருக்காரு. யாரு கண்டா அடுத்த அவை கூடும் போது அவர் டான்ஸ் கூட ஆடுவாரு அப்படின்லாம் கொஞ்சம் இழிவா பேசியிருக்காங்க நம்ம முதலமைச்சரை பார்த்து. அந்த உதயநிதி அண்ணனுக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். சட்டசபையோட மரபை மீறதுக்கு உங்க தாத்தாவை பீட் பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல. அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தோம் இல்ல எதுக்கு எப்படி இப்ப பூசி முழுகுறீங்க? ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு பெண் திராவிட கழகம் எங்கே அப்படின்ற ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் அளிச்சிருக்கிறாரு. யாரு? உதயநிதி அண்ணன் அவர்களோட தாத்தா முக கருணாநிதி அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய பாவாடை நாடாவை அவிழ்த்துட்டு உள்ளே பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தை இல்ல இது? சட்டமன்றத்தோட மரபா? அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவி அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோட தலை உடைஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கும் போது, நெத்தி பொட்டுல அவங்களுக்கு இடிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கும் போது சொல்லியிருக்காரு, நல்லா ஒத்து பாருங்கள், நெற்றி பொட்டில் வடிவது ரத்தம் மண்டையோட ரத்தம் கிடையாது, மாதவிடாய் ரத்தமாக இருக்கும். எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் யார் பேசிட்டு வந்தா? இது மட்டுமா? இதோட முடிஞ்சு போச்சா? 1989 மார்ச் 25 அம்மையார் சிங்கப்பெண் என்று அழைக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மாக்கு அங்க சட்டமன்றத்துல என்ன நடந்துச்சு? ஒரு பெண்ணன் கூட பார்க்காம அவங்க புடவைய புடிச்சு இழுத்து, அவங்களை செருப்பால் அடிச்சு, தலைமுடிய புடிச்சு இழுத்து, எவ்வளவு அராஜகம்! ஒரு பெண்ணுக்கு எங்க நீங்க மரியாதை கொடுத்திருக்கீங்க? மரபோடு நடந்திருக்கீங்க, மாண்போடு நடத்திருக்கீங்க. மரபுனா என்ன, மதிப்புனா என்ன, மாண்புனா என்ன அப்படின்றத இப்ப இருக்கிற எங்க சிஎம் விஜய் அண்ணா கிட்ட நீ, உங்க அப்பா, உங்க தாத்தா எல்லாருமே பாடம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுங்க. மரபுனா என்னன்னு கூட தெரியாத பரம்பரையில இருந்து வந்த நீங்க மரபை பத்தியும் மரியாதையை பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை.